வயசில் நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். அப்பா வேலையை முடிச்சுட்டு வருவார், நான் ஸ்கூல்லேருந்து வருவேன். அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அப்போ அதை கவனிக்கவே மாட்டேன். பசிச்சா உடனே சாப்பிடணும், எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். என்னம்மா இவ்வளோ லேட்டுன்னு கூட பல தடவை கேட்டிருக்கேன். அம்மா எப்போவுமே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு கண்ணு, அப்பா வந்துடுவார். அப்போ அது என்னோட பொறுமைக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தோணும். ஒரு நாள் அப்பா லேட்டாக வந்தாங்க, ரொம்ப லேட்டாக. நான் கோபமாக இருந்தேன். அம்மா மட்டும் கதவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பா வந்ததும் அவர் முதல்ல என்ன கேட்டாங்க தெரியுமா? பாப்பா சாப்பிட்டலாம். அம்மா சிரிச்சுட்டு, இல்லை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அந்த நேரம்தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்றது ஒரு ரொட்டீன் இல்லை, அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நாள் எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும், அந்த 20 நிமிஷம்தான் அவர்களுக்கு ஃபேமிலியாக இருந்த ஃபீல். நான் பெரியவளாகி வேலைக்கு போகிறேன். பல தடவை லேட் ஆகிடும், சாப்பிடாம தூங்கிடலாம்னு தோணும். ஆனால் டேபிளில் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த வேல்யூ என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நம்ம வீட்டில் நடந்த அந்த சாதாரண விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய நினைவுகளாக மாறுது. இன்னைக்கு கூட நான் சாப்பிட உட்காரும்போது அந்த பழக்கம் நினைவுக்கு வரும்.